நல்லா மணக்க மணக்க பள்ளிவாசல் ஸ்டைல்ல ஒரு நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு அ 1/2 கப் அரிசி, 1/4 கப்க்கு கொஞ்சம் குறைவா மூங் தால் 2த்தையும் வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ப்ளேல தெரியிற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஒரு பேன்ல அ எண்ணெய் சேர்த்து, அது கூட நெய்யும் சேர்த்து, அது சூடானதும் எடுத்து வச்சிருக்க ட்ரை ஸ்பைசஸ், வெந்தயம், பச்சை மிளகா, அது கூடவே வந்து வெங்காயமும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட லைட்டா உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் தக்காளி சேர்த்து, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் மட்டன் மசாலா சேர்த்து அதையுமே வதக்கி விட்டுட்டு, இப்போ மட்டன் கொத்துக்கறிய ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு, எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அதில வந்து இந்த மூங் தால் ரைஸ் மிக்சர வந்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இத வந்து நம்ம ஒரு 3 டூ 4 விசில்ஸ் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போறோம். எடுத்தோம்னா, இந்த மாதிரி வந்து நல்லா மேஷ் ஆற பதத்தில கிடைக்கும். கூடவே கொஞ்சம் ஹாட்டான வாட்டர் வந்து ஒரு 2 கப்ஸ் ஆட் பண்ணி, நல்லா இப்படி வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அதில வந்து 1/4 கப் ஆஃப் தேங்காய் துருவல் வந்து சேர்த்து, அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்த பிறகு, மறுபடியும் கொத்தமல்லி தழை தூவி அதையுமே பெரட்டி விட்டு ஒரு கொதி விட்டீங்க அப்படின்னா, சூப்பரான நோம்பு கஞ்சி வீட்லயே நீங்க வந்து பண்ணலாங்க. இது அப்படியே பள்ளிவாசல் ஸ்டைல்லே இருக்கும். டெஃபினட்டா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.